ஏவினார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முன்னாலும் பல்வேறு சோதனைகளும் சக்திகளும் வித்தியாசமான குஃப்ர்களும் இருக்கிறது. இந்த குஃப்ர்களுக்கு மத்தியில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நான் இந்த நாட்டில் பிறந்தவன், இந்த நாட்டு பிரஜை, இந்த நாட்டிலே நான் இந்த அழகிய இஸ்லாத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய குடும்பம், இந்த உம்மத் இந்த நாட்டிலே சுஜூது செய்யும் வரைக்கும், கடைசி வரைக்கும் வாழ வேண்டும். எனவே நான் என்ன செய்யலாம்? அன்பர்களே, அந்த வகையிலேதான் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா ஒரு அழைப்பை விட்டிருக்கிறது. மக்களே, முஸ்லிம்கள் கணிசமாக வாக்களியுங்கள். முஸ்லிம்கள் கணிசமாக வாக்களியுங்கள். கடந்த கால முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளை கருத்தில் கொண்டும் நமது முஸ்லிம் அரசியல்வாதிகளுடைய சுயநலங்களுக்கு அப்பாலும் நீங்கள் வாக்களியுங்கள் என்று திட்ட தெளிவாக ஜமியத்துல் உலமாவே கூறியிருக்கிறது. சகோதரர்களே, எல்லா விடயங்களிலும் பொறுப்பாக நடந்து கொள்வது போன்று இந்த விடயங்களிலும் மிக கவனமாக நாங்கள் நடந்து கொள்வோம். ஃபித்னாக்கள் வந்து விடாமல், எங்கள் மார்க்கத்துக்கு மோசமான சூழல் வந்து விடாமல், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ரோம் பாரசீகம் என்ற சக்திகள் குறித்து கவனமாக நடந்தார்களோ நாங்களும் மிக கவனமாக நடந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா இந்த தூய இஸ்லாத்திலே நல்ல முஸ்லிம் மோமின்களாக நாங்கள் வாழ்ந்து மரணிக்க நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.